ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்டேட்ஸ் சேனல். நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகண்டோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அப்புறம் உங்களோட ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன்னா என்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு கொடுங்க. இதில் உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் TNEGA அதாவது இ-சேவையோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இதில் இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதில் உங்கள் ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இன்கேஸ் கேன் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் கேன் ஆப்ஷனில் போயிட்டு கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் கீழே அப்படியே காமிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் இந்த கேன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் அதாவது கேன் நம்பர் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த இது எல்லாத்தையுமே கொடுத்து ஜென்ரேட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP வரும். இந்த கேன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர். அதாவது இ-சேவை வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அந்த அக்கௌண்ட்டோட நம்பர் தான் இந்த கேன் நம்பர். சரியா? இப்போ இதில் கன்ஃபார்ம் OTP கொடுத்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போயிடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே நம்மளோட கேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே எடுத்துக்கிட்ட டீட்டெயில்ஸ். அது கரெக்டாக இருக்காங்கிறத மட்டும் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் பேராக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவர் அதாவது ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவரோட நேமை கொடுங்க. அதை அப்படியே தமிழில் கொடுங்க. அப்புறம் அவங்களோட ஏஜ் என்னவோ அதை கொடுங்க. அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத கொடுக்கணும். அதாவது அப்ளை பண்ணுறது அவங்க தான் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு கொடுங்க. இல்லை அவங்களோட ரிலேஷன் எதுவோ அதை கொடுங்க. அப்புறம் அவங்களோட ப்ரொஃபஷன் என்னதோ அது கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்களோட இன்கம் எதுவோ அதை கொடுங்க. இப்போது செகண்ட் நேமை ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரோட பேரையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இப்போது உங்கள் மொபைலில் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அது 50 KB இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு எனி அட்ரஸ் ப்ரூஃப் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஸ்மார்ட் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷனாக என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்னென்னா இந்த கீழே இருக்கிற இந்த ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த ஃபார்மில் சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும்.
மொபைலில் பண்ணுறவங்க உங்கள் சைனை ஒரு பேப்பரில் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து, நிறைய ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக இந்த டாக்குமெண்ட்டில் அந்த சைனை அட்டாச் பண்ணி கூட அப்லோட் பண்ணலாம். இதுக்காக தனியாக கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போக வேண்டிய தேவையில்லை. இப்போ உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. நாம் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு 60 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் ஜிபே மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டு ஜென்ரேட் ஆகிடும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேஸில் நமக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். சர்டிஃபிகேட் வந்தது நமக்கு ஒரு மெசேஜ் வரும். சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் இசேவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண மாதிரி இசேவை ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் சும்மா ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் மேலே இந்த மாதிரி சேவ்டு அப்ளிகேஷன், ரிட்டர்ன் அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸ், ரீப்ரிண்ட் ரிசிப்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ஜஸ்ட் அந்த ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து சர்ச் கொடுத்தாலே நம்ம அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் வந்துடும். அதில் நான் இப்போ ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து சர்ச் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. நான் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதில் நம்ம என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் போய்ட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இவ்வளோ தான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது. இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்.